வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கலாம், அதில் 1000 விஷயம் பேசியிருக்கலாம். பட் இன்னைக்கு I am going to get cancelled. உங்களுக்கு உங்க பாடி ரிலேட்டடான இன்செக்யூரிட்டிஸ் இருக்கா? அப்ப இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதையும் மீறி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா I just cannot save you bro. I just cannot. Honestly, இந்த மாதிரி ரத்த கொதிப்பு வீடியோஸ்லாம் போட்டு எனக்கே டயர்ட் ஆகுது. I should just shut up and go back to making wholesome videos. நீ என்னடா புண்ட உங்களுக்கு பேசுறது? ஒக்கால ஓடி உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. இனிமேலே But I really wanted to address this issue. ஏன்னா I felt like nobody gives a shit about it. But I do. So body shaming is bad until it's someone skinny. Let's talk about it. சாப்பிடவே மாட்டியா? உங்க வீட்டுல சோறே போட மாட்டாங்களா? காத்தடிச்சா பறந்து போயிடுவே, எலும்பு தெரியுது. Why black? Sham black. These are just one of the few million phrases that I've heard since childhood. Childhood மட்டும் இல்ல, even now sometimes I hear people telling this to me and honestly I don't give a shit. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? இதெல்லாம் கூட பரவாயில்ல ப்ரோ, வெயிட் ஜாஸ்தி பண்ணு வெள்ளையாயிடலாம் அப்படிலாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? I don't know what is this new kind of hybrid variety of like body shaming and racism ஓட மிக்ஸ்னு எனக்கு தெரியல. மிக்சிங் சோடா ஊத்துனியா? சரி சொல்லு. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே வந்து we have had experiences where we were shamed for random features in our body. அந்த மொமெண்ட் வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாவே நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். ஏண்டா கடலமுத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? பட் அந்த ஒரு பர்சன் வந்து பாஸ் பண்ண கமெண்ட்னாலயோ இல்ல சொன்ன ஒரு விஷயம்னாலயோ அன்னில இருந்து that will turn into an insecurity. Childhood me used to think நீயே ஒரு சீலைன் திமிங்கலம் கிராஸ் பிரீட் மாதிரி இருக்க and you're also ugly. Why the fuck? அப்படிங்கிறது தான் வந்து குட்டி நாச்சோவோட மென்டாலிட்டி, which is wrong. ஏன்னா ஒருத்தர் உங்களை பாடி ஷேம் பண்றாங்கிறதுக்காக அவங்கள நீங்க பதிலுக்கு பாடி ஷேம் பண்றது is not right. Two wrongs does not make a right. But at least I made it even. I know I was wrong. But I'm grateful that I did not take that to heart. அப்போ நடந்த அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாம் தான் it has made me the person that I am right now. பட் எல்லாரும் என்ன மாதிரி ஹேட்டரா இருக்க மாட்டாங்க. Some people take these comments to heart and எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க to achieve that ideal body type. Why do people feel so comfortable saying things to skinny people that they are not comfortable saying to fat people? எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போ. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் being skinny is beautiful. அதனால people assume that skinny people do not have insecurities and don't get offended by these comments. ஒரு அளவு நாம எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? Some other people feel so comfortable because they think that they're doing that out of care. உன் மேல இவ்வளோ கேர் இருக்கிறனால தான் I care about your body, I care about your health. அதனால தான் நான் வந்து உன்னை பத்தி இந்த கமெண்ட்ஸ் பேசுறேன். யாரா நீ ஒத்தாயா மேல பாசம் வைக்கிறதுக்கு? But if I call you a whale, you get offended. இது என்னடா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இது? உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா? என்னடா? Be it fat shaming or skinny shaming, whatever it is. Body shaming in general is done by people who are insecure about themselves. Imagine looking at someone and அவங்கள பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ற விஷயமே அவங்களோட பாடி and their size. How pathetic can you be to think like that? Like when you look at somebody, அவங்கள பத்தி 1000 விஷயம் இருக்கு உனக்கு நோட்டீஸ் பண்றதுக்கு. Like their creativity, their ideas, their style, their fashion, their culture, the things that they have to say. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. Literally so many things that you can admire about that person and you still choose to focus on how they look. உடனே ஒரு கும்பல் வந்துருவாங்க. Being fit and healthy is very important bro. They look very unhealthy. That is why we comment about them. நான் சண்டை போட வரல நண்பா,
உன் ஒப்பீனியன் எடுத்து உன் I completely support having healthy habits that improve our body's health. But உனக்கு தெரியுமா அவங்க ஹெல்தியா இல்லையான்னு? Do you know them personally? Do you know their eating habits? Do you know if they work out or not? Do you know what they are going through in life? No, you don't. So mind your damn business. You can count on me. In a world where everyone judges you for how you look, the smallest thing that you can do for yourself is to love yourself. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நினச்சி பாருங்களேன். அது into 10 times is how bad you are going to feel if you are going to hate yourself. First of all, you should actually be grateful. ஏன்னா there are so many people who don't even have like a properly functioning body with like proper organs. So கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கை கால் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பாடி கொடுத்துருக்காங்க which actually takes care of you and your needs and cooperates with your daily activities and does its best to support you. Imagine hating on something that works so hard to keep you alive, bro. No, it's very bad. Even if you had like the perfect body that everyone wants, na kuda. Imagine Kim Kardashian or like Megan Fox or somebody that you think who has a perfect body. அவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் அவங்களோட போஸ்டோட கமெண்ட்ஸை மட்டும் படிங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க. அது மட்டும் நீங்க பண்ணுங்க. Then you will realize no matter how amazing your body looks, people are still going to have negative shit to say about your body. So next time someone says some stupid shit that degrades you or your body, just punch them in the face and tell them to fuck off. Hope you like this video, guys. Like, share and comment your views on this video. And let's meet in the next video. Bye bye.